இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 9வது பாடத்தில் நான் வரவேற்கிறேன். தேவனோடு நெருங்கி ஜீவிப்பது எப்படி என்கிற தலைப்பின் கீழாக அந்த கருத்தை எடுத்து நம்ம இதுவரைக்கும் 8 பாடங்கள் படித்திருக்கிறோம். அந்த வரிசையில் இது 9வது பாடம். இது 9வது பாடம் மட்டுமல்ல, இது 13 பாடங்கள்லேயே இது ரொம்ப முக்கியமான பாடம். எனவே இந்த முக்கியமான பாடத்தை அதிக ஜெபத்தோடு தாழ்மையோடு நாம் படித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 9வது பாடம் இது எதை குறித்தது அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவில் எது பிரிவினையை உண்டாக்குகிறது, அந்த பிரிவினையை எப்படி எடுத்து போடுவது என்பதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ எது பிரிக்குது? 2 வசனம் பார்க்கலாம் பாருங்க. 1 யோவான் வந்துருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இது நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு வசனம். ஆனால் நல்லா கூர்ந்து நம்ம வாழ்க்கையோடு சற்று ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டும். 1 யோவான் 2 வசனம் 3. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை குறித்து இந்த வசனம் பேசுகிறதா, அந்த உறவில் எது பிளவை ஏற்படுத்துகிறது என்கிற விஷயத்தை தான் படித்துக் கொள்ள வேண்டும். வசனம் 3ங்க. அவருடைய கற்பனையை நாம் கைக்கொள்கிறானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். இப்போ இந்த அறிந்திருக்கிறது, அவரை அறிந்திருக்கிறது என்பது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அவரை அறிந்திருத்தல், அதுதான் தேவனோடு நெருங்கியிருத்தல் என்ற அர்த்தம். தேவனோடு உறவாடி கொண்டிருத்தல் என்ற அர்த்தம். அப்போ அவரை அறிந்திருக்கிறவர்கள் எப்படி என்ன செய்வாங்களாம்? பைபிள் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிவிக்கிறோம். அப்போ நாம் கற்பனையை கை கொள்ளனா நம்ம அவரோடு உறவில் இல்லைன்னு என்ற அர்த்தம். அப்போ அவரோடு உறவில் இருக்கிற பிள்ளைங்க கற்பனையை கை கொள்றாங்க. அப்போ அவரோடு உறவில் இல்லாத பிள்ளைங்க என்ன செய்வாங்க? உறவில் இல்லை என்பதை எது காட்டுகிறது அப்படின்னா, கற்பனையை மீறுதல் காட்டுகிறது. இப்போ இதுவே வித்தியாசமா அப்படியே ரிவர்ஸாக பார்க்கலாம். 1 யோவான் 3 வசனம் 6 பாருங்க. அப்போ அறிந்திருக்கிறோம், ஆனால் அறிந்தவர்கள் கற்பனை கை கொள்வாங்க. நெருங்கின உறவு உள்ளவர்கள் கற்பனை கை கொள்றாங்க. அப்போ அறியாதவர்கள் 3:6 அதான். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும், கவனிங்க, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரை அறிந்தவன் கற்பனை கை கொள்றான். இப்ப அவரை அறியாதவன் பாவம் செய்யறான். அப்ப தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவங்க வாழ்க்கையில எது இருக்காதுன்னா பாவம் நிலைச்சிருக்காது. சரி, அப்ப பாவம் அவர் உறவை கெடுக்குமா இல்லையா? நாம் பாவம் செய்யும் போது நமக்கும் அவருக்குமான அந்த பந்த பாசம் உடையுமா இல்லையா? அந்த உறவு நிச்சயமா உடையும். அப்போ அந்த உறவுல ஒரு பிரேக் இருக்குது என்பதனுடைய அறிகுறி தான் பாவமே. அந்த உறவுல ஏதோ சம்திங் ராங், அதனுடைய க்ளூ சைன் தான் இந்த பாவமே. ஆக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கும் தேவனுக்குமான உறவை பாவம் அது கெடுத்து போடுகிறது. அப்படின்னா பாவம் இருக்கிற வரைக்கும் நாம் தேவனை அறிய முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நாம் பாவம் இருக்கிற வரைக்கும், நம்மில் பாவம் இருக்கிற வரைக்கும் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியாது. தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டுமானால் இந்த நாசம் பண்ணுகின்ற இந்த பாவத்தை எடுத்து தூக்கி வீசிடுறங்க. பாவத்தை தூக்கி வீசாம நம்ம தேவனோடு இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறோம் என்று சொல்ல முடியாது. அப்படின்னா எப்படி இந்த பாவத்தை தூக்கி வீசுவது? சரி, அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். இந்த பாடத்தில் நம்ம பாவம் என்ன செய்யுது அப்படின்ற கருத்தை படிப்போம். 2வது கற்பனை என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை படிப்போம். அடுத்தது சுவிசேஷம் என்ன செய்கிறது இப்படின்ற விஷயத்தை படிப்போம். 3 விஷயம் படிக்க போகிறோம். 3மே பாவம் என்ன செய்யுது, கற்பனை என்ன செய்யுது, நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்ன செய்கிறது, இதெல்லாம் படிச்சுக்க போகிறோங்க. அதி முக்கியமான பாடம், நமக்கு ரொம்ப தேவையான பாடமும் கூட. ஜெபத்தோடு படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான பாடத்திற்காக நன்றி. அது ஆண்டவரே ஏதோ வழக்கத்தில் நாங்கள் படிக்கணும் என்பதற்காக அல்ல, எங்கள் வாழ்க்கையில் சிறு மாற்றங்கள் ஏற்படணும் என்பதற்காக நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை தொடுவீராக. உங்களுடைய வசனம், உங்களுடைய கருத்து, உங்களுடைய வாக்கியங்கள் எங்களை தொட்டு ஆண்டவரே எங்களை மறுரூபப்படுத்தட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பாடத்தினுடைய தலைப்பு பாவம், கற்பனை, சுவிசேஷம். பாவம் என்ன செய்து, கற்பனை என்ன செய்யுது, சுவிசேஷம் என்ன செய்யுது, இதுதான் நம்ம படித்துக் கொள்ள போகிறோம். முதல்ல பாவம் என்ன செய்யுது அப்படின்ற கேள்விக்கு நம்ம பதில் காண்போம். வாங்க.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, பாவம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பாவத்துக்கான காரணகர்த்தா என்ன செய்யறான் அப்படின்னு பாருங்க. ஆதியாகமம் 3 வசனம் ஆதியாகமம் 3 வசனம் 13 பாருங்க. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். என்னவா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அப்ப பாவம் செய்வதற்கு சர்ப்பமாகிய சாத்தான் என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? பாவம் செய்வதற்கு மக்களை வஞ்சிப்பவன் தான் சர்ப்பம், மக்களை வஞ்சிப்பவன் தான் சாத்தான். சரி, அப்ப சர்ப்பம் நம்மை வஞ்சிக்கிறது என்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது பாருங்க. எபிரேயர் 3 வசனம் 13 பாருங்க. எபிரேயர் 3 வசனம் 13, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி. என்னவா? உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே. முதல்ல எது வஞ்சித்தது? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். சர்ப்பம் என்னை மோசம் போக்கியது, நான் புசித்தேன். அப்ப சர்ப்பம் மோசம் போக்குதா? இப்ப வசனம் எபிரேயர் 3:13 சொல்லுது, பாவம் என்னை வஞ்சிக்கிறது. அப்ப இந்த வஞ்சிக்கிற வசீகர தன்மை கொண்டது பாவம். இந்த பாவம் எங்க இருக்குது? உலகத்தார்கிட்ட பாவம் இருக்குது. சரிங்களா? உலகத்தினுடைய உலகம் யாரை கடவுளா வணங்குது? சாத்தான கடவுளா வணங்குது. சாத்தான் வஞ்சிக்கிறான். சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான்? உலகத்தார் வழியா வஞ்சிக்கிறான். அந்த அந்த பாவத்தினுடைய தன்மை என்ன? பாவமே வஞ்சிக்குங்க, பாவமே ஏமாத்துங்க, பாவமே மோசடி பண்ணும். அப்ப சர்ப்பம் அல்லது சாத்தான் வஞ்சிக்கிறான். தொடர்ந்து பாவம் நம்மை வஞ்சிக்கும். பாவம் நம்மை வஞ்சிப்பது மட்டுமல்ல. எரேமியா 17க்கு வந்துருங்க. எரேமியா 17 வசனம் 9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஹார்ட் இஸ் சோ டிசெப்ட்ஃபுல். இப்ப எது இப்ப திருக்குள்ளது கேடு உள்ளது? இருதயமே திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? அறியவே முடியாது. அப்பா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, 3 விஷயம் பாருங்க. ஒன்று, சாத்தான் வஞ்சிக்கிறான். அடுத்தது பாவமே வஞ்சிக்கிறது. மூன்றாவது, நமக்குள் இருக்கக்கூடிய இருதயமே அது கேடு நிறைந்ததாக, தந்திரம் நிறைந்ததாக அது இருக்கிறது. அப்ப ஒரு ஃப்ளோ பாருங்க. சாத்தான் உலகத்தார் வழியாக பாவத்தை கொண்டு வரான். அந்த பாவத்துக்குள்ளாக நம்ம உட்பட்டு போகும் பொழுது நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் நம்ம மாறிடுது. நம்ம இருதயமே நம்மை வஞ்சிக்கிறது. வெளியிலிருந்து உலகத்தார் வஞ்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. சாத்தான் வஞ்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய விதையை நமக்குள்ள போட்டபடினால, அதை நாம் விருப்பத்தோடு தெரிந்து கொண்டபடினால நம்ம இருதயமே திருக்குள்ளதாக கேடு நிறைந்ததாக அது மாறிடுது. சரி, அப்ப நம்ம 3 விஷயம் பார்த்துக்கிறோம். பாவம் என்னங்க செய்யும்? அதுதான் சாத்தான் வஞ்சிக்கிறான். அதாவது சாத்தான் பாவம் செய்ய வைக்கிறான். அந்த பாவம் வசீகரமா தன்மை உள்ளது. இப்ப தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் திருக்குள்ளதாக, அது வஞ்சிக்கக்கூடியதாக அது மாறுகிறது. சரி, இந்த உதாரணங்கள்லாம் இருக்குல்ல, எப்படி சாத்தான் செய்கிறான், எப்படி பாவம் செய்ய வைக்கிறான், எப்படி இருதயம் மாறுது, இதற்கெல்லாம் நல்ல உதாரணம் சிம்சோனினுடைய வாழ்க்கை. சிம்சோனினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பாவம் என்ன செஞ்சிச்சு அப்படின்றது நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். பாருங்களேன், ஒரு பாவம் என்ன செஞ்சிச்சு, தேவன் என்ன செஞ்சார், ரெண்டுமே சந்திக்கிற இடம்தான் சிம்சோனுடைய வாழ்க்கை. இப்போ உதாரணத்துக்கு பைபிள் சொல்லுது, எல்லா பாவமும் இந்த 3 பாவத்திலிருந்து தான் கிளம்புதுன்னு சொல்லுவாங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவங்கள் தான். இந்த 3மே சிம்சோன்ட்ட இருக்கு பாருங்களேன். உதாரணத்துக்கு வாங்க, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. நியாயாதிபதிகள் 14:14 பாருங்க. நியாயாதிபதிகள் 14:14 பாருங்க. வசனம் 3, எப்படி கண்களின் இச்சை வேலை செய்தா, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். என்னவா? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள்.
ஷீ ப்ளீசஸ் மீ வெல், அவ்வளோதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், எனக்கு கண்டிப்பாக அவளை தான் கல்யாணம் பண்ணணும். பண்ணியாச்சு. அப்போ முதல் விஷயம், கண்களின் இச்சை சிம்சோன் இருந்துச்சா? இருந்துச்சு. சரி, ஒரு பக்கம் கண்களின் இச்சை, அதுக்கப்புறம் மாம்சத்தின் இச்சை இருந்துச்சா? சரிங்களா? மாம்சத்தின் இச்சை எப்படி இருக்குது பாருங்க. வசனம் 8-9. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ணி திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். பார்த்த பார்த்தீங்களா? சிங்கத்தினுடைய உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனால் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்கள் அறிவிக்கவில்லை. அப்ப ஒரு தீட்டான உடலுக்குள்ள ஒரு தேன் கூடு இருக்குது. தேனீக்கள்லாம் என்ன செய்யுது? அங்க இருக்குது, தேன் இருக்குது. அப்ப அது ஒரு ஒரு செத்துப்போன உடல்ல இருந்து செத்துப்போன உடலை தொடுவதே நஸ்ரேய விரதத்துக்கு விரோதமான ஒரு செயல். யாருமே செய்யக்கூடாது, குறிப்பா அவங்க செய்யக்கூடாது. இப்ப செத்துப்போன உடல்ல இருந்து ஒருத்தன் தேன் எடுத்து சாப்பிட்றான், எவ்வளவு மோசம்! அப்ப இவனுக்கு மாம்சத்தினுடைய இச்சை இருக்கிறதா? கண்களின் இச்சை இவன்கிட்ட காணப்பட்டுச்சு, மாம்சத்தின் இச்சை இருக்கிறதா? உணவு எங்கிருந்தாலும் எடுத்து சாப்பிட்றான் பாருங்க. அந்த உணவின் மீதான பேராசை எவ்வளவு இருக்கிறது! இப்ப யோசிச்சு பாருங்க. முதல்ல கண்களின் இச்சை, வெறும் தோற்றத்துல நல்லா இருக்கிறான், அதற்காக திருமணம் முடிக்கிறான். அடுத்தது அந்த உணவு ரொம்ப நல்லா இருக்கு, அது எங்கிருந்தா என்ன, நான் உட்கொள்ளணும், உட்கொள்றான். ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமையை குறித்து தீர்க்கதரிசனாவி ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை காட்டுது பாருங்க. தீர்க்கதரிசனாவி 551 பக்கம், 551 பக்கம். இங்க சிம்சோன்ட்ட காணப்பட்ட ஜீவனத்தின் பெருமை என்ன பாருங்க. பெலிஸ்தீர்களை அப்படிப்பட்ட பயத்திற்குள் நடத்தின தன்னுடைய மாபெரும் பலத்தை நம்பி, பெலிஸ்தீர்களை அப்படிப்பட்ட பயத்திற்குள் நடத்தின தன்னுடைய மாபெரும் பலத்தை நம்பி காசாவிலிருந்து ஒரு வேசியிடம் துணிவாக சென்றான். எந்த பலத்துல அவன் மீட்பை கொடுத்தானோ, விடுதலை கொடுத்தானோ, அந்த பலத்தை நம்பி காசாவுக்கு சென்றான், ஒரு வேசியிடம் சென்றான், துணிகரமா சென்றிருக்கிறான். என்ன துணிகரத்தோடு சென்றிருக்கிறான். அந்த பட்டணத்தார் அவன் வந்திருப்பதை அறிந்து பழிவாங்க ஆவலோடு இருந்தனர். அப்ப அவன் தன்னுடைய பலத்தை நம்புறானா? அந்த பலத்தை நம்பி துணிகரமா துணிவோடு அவன் சென்றானா? யோசிங்க. இதுதானே ஜீவனத்தின் பெருமை. என்ன அப்ப பாருங்க, ஒரு பாவம் எங்கிருந்து வரலாம்? கண்களின் இச்சையிலிருந்து வரலாம், அல்லது ஜீவனத்தின் பெருமையிலிருந்து வரலாம், அல்லது மாம்சத்தின் இச்சையிலிருந்து வரலாம். இப்ப எப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையில கண்களின் இச்சை இருந்தது? எப்படி அவனுடைய வாழ்க்கையில மாம்சத்தின் இச்சை இருந்தது? எப்படி அவனுடைய வாழ்க்கையில ஜீவனத்தின் பெருமை இருந்தது? உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த மூன்றுமே அவன் வாழ்க்கையில இருக்குதுங்க. அப்ப பாவம் பாருங்க எப்படி படிப்படியா வருது. கூடுவார் சேர்க்க சரியில்லைங்க. அந்த கூடுவார் சேர்க்க சரியில்லாத போது அப்படியே பெண்ணிடம், மற்ற தேசத்தார் பெண்ணிடம் தொடர்பு வருது, திருமணம் முடிக்குது. என்ன இப்போ உணவு பழக்க வழக்கம் சரியில்லை, அங்கே தவறு நடக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, ஜீவனத்தின் பெருமை, தேவன் என்னோடு தான் இருக்கிறாரு, தேவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக அவன் போகிறான். வேசியிடமே அவன் செல்லுகிறான். இப்போ பாருங்க, இது சிம்சோனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, பாவம் அவனை எப்படி தடம்புரள வச்சிருக்குது. அவ்வளோ பெரிய ஜாம்பவான், அவ்வளோ பெரிய பலவான். அந்த பலவான் எப்படி பலவீனத்துக்குள்ள சிக்கி அவன் வாழ்க்கை எப்படி போய் முடியுது பார்த்தீங்களா? அப்போ பாவத்தினுடைய தன்மை என்ன? சாத்தானுடைய குணத்தை பாருங்க, அது அப்படியே பாவத்துக்குள்ள இருக்கும். அந்த பாவத்துக்குள்ள இருக்கிற குணம் அப்படியே நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குதா அப்படின்னு சிந்திக்கணும். சாத்தானுடைய குணம் வஞ்சிக்கிறது என்று படித்தோம், பாவத்தினுடைய குணம் வசீகரத்தன்மை கொண்டது என்று படித்தோம். இப்ப சாத்தானினுடைய குணம், பாவத்தினுடைய குணம் அப்படியே நம் இருதயத்துக்குள் இருக்குதா? இருதயம் நம்மை ஏமாற்றும், வஞ்சிக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? சரிங்களா? நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம், பாவம் நம்மளை வஞ்சிக்கும். என்னைக்குமே பாவம் நேருக்கு நேர் வந்து நிற்காதுங்க. நான் பாவம் இல்லை, ரொம்ப பலவீனமான நேரத்தில்
சோறு விட்டுருக்கிற நேரத்தில் அப்படியே ஷார்ட்கட்டில் தான், எப்படியாவது குறுக்கு வழியில் தான் பாவம் நமக்குள்ளாக வரும்னு புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா ஷார்ட்கட்டையும் நம்ம அடைச்சோம்னு சொன்னால் பாவத்தை நம்ம ஜெயிக்கலாம். ஆக நான் பாவத்தை ஜெயிக்கணும்னா பாவத்தினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. அதுதான் பாவத்தினுடைய தன்மை என்ன? சின் வில் டிசீவ் அஸ். பாவம் நம்மை மோசம் போக்கும். ரொம்ப ஞானமாக பைபிள் வசனம்லாம் பாவம் காட்டும். உங்களுக்கு தெரியுமா? பைபிள் வசனம்லாம் பாவம் காட்டும். நீங்கள் பைபிள் படிச்சுக்கிட்டு பாவத்திலே இருப்பீங்கன்னு சொன்னால், பைபிள் படிக்கிற அந்த படிப்பு பாவம் செய்வதற்கு பைபிளையே சாத்தான் யூஸ் பண்ணுவோம். அது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குதா? யோசிச்சு பாருங்கள். பாவம் நம்மை மோசம் போக்கும். ஒன்று, எப்படி மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் காணப்பட்டுச்சோ, அதே போல வேற ஏதாவது பாவங்கள் நமக்கும் ஆண்டவருக்கு தடையா இருக்குதா? விசேஷமா நம்மளுடைய நற்காரியங்களையே பேசுறோமா? நம்முடைய நற்காரியங்கள் பிறர் பேசுவதை கேட்பதற்கு விரும்புகிறோமா? நம்ம பேசினாலும் தப்புங்க. நம்ம சாதனைகளை நம்ம பேசினாலும் தப்புங்க. நம்முடைய சாதனைகளை மற்றவர்கள் பேச கேட்டு மகிழ்ந்தாலும் தப்புங்க. இது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுல ஒரு விரிசலை ஏற்படுத்துது. சில சமயம் பாருங்க, நம்மளுடைய பீத்தல்கள் என்ன, சாதனைகள்லாம் வெறும் பீத்தல்கள் தானே. அந்த சாதனைகளை சாட்சிங்கிற வடிவத்தில் இந்த கேடு நிறைந்த வஞ்சிக்கக்கூடிய இருதயம் பேசும். நம்ம சாட்சி தேவன் அற்புதமாக நடத்தினார் பிரதர், ஆனால் உண்மையிலேயே பேருக்கு தான் தேவன், ஆனால் என்னை நானே உயர்த்தினா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் நமக்குள்ள இருக்குதா? சாட்சி என்கிற போர்வையில் நான் என்னை உயர்த்தி பிடிக்கிறேன்னா தேவன் என்ற ஒரு வார்த்தை தான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச காரியங்கள் எவ்வளவு எவ்வளவு என்ன எவ்வளவு எவ்வளவு. அப்போ உண்மையிலேயே நான் என்னுடைய சாதனைகளை நான் பிறருக்கு எடுத்து காட்டுறேனா, அல்லது என் சாதனைகளை சொல்லுவதற்கு நான் மகிழ்கிறேனா? இது உறவுல பிளவை ஏற்படுத்தும். சரி, சாதனை வேண்டாங்க. நான் பிறரை குற்றஞ்சாட்டுகின்ற குணம் உடையவனாக இருக்கிறேனா? நான் பிறரை நான் பகைக்கிறவனாக இருக்கிறேனா? அந்த பகை நமக்கும் தேவனுக்கும் ஒரு நடுசுவராக மாறக்கூடுங்க. காணிக்கையை வைக்க போனால் தேவன் சொல்கிறாரு, காணிக்கை வைக்காத, நீ போய் சகோதரனை பார்த்து ஒப்புரவாயிட்டு வான்றார். அப்படி இருக்கும்போது நாம் அந்த மாதிரி பகை உணர்ச்சியோடு நம்ம இருக்கிறோமா? யோசிக்கணுங்க. பிறரை பாவத்தில் விழுந்தவங்களை நம்ம எப்படி பார்க்குறோம்? குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறோமா? என்ன, மன்னிக்க வேண்டியவங்களை நம்ம குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறோமா? சற்று நம்ம சிந்திக்கணுங்க. ஆக பாடம் 1, பாவம் நம்மை வஞ்சிக்கும். சரி, 2வது, பாவம் நம்மை வஞ்சிக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாவத்திலிருந்து வெளில தேவனோடு உறவு கொள்ளணும்னா இன்னொரு 2வது காரியம் ஒன்று இருக்கிறது. அந்த 2வது காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, கற்பனை என்ன செய்கிறது? பாவிகளுக்கு கற்பனை என்ன செய்கிறது? கற்பனை என்ன செய்கிறது அப்படின்னா, வாங்க இப்போ பாவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கற்பனை என்ன செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வாங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1 யோவான் 3:4. பாவத்தின் தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம்ல, வசீகரமானது, வஞ்சிக்கக்கூடியது புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ பாவத்துக்கான விளக்கம் என்ன, அதற்கும் கற்பனைக்குள்ள சம்பந்தம் என்ன? வாட் இஸ் த டெஃபனிஷன் ஃபார் சின்? ரொம்ப 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 முக்கியங்க. பாவத்தை ஜெயிக்கிற ஒவ்வொருவரும் பாவத்தை ஜெயிப்பதற்கு இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம். பைபிள் என்ன சொல்லுது? 1 யோவான் 3:4. 1 யோவான் 3:4 பாருங்க, பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப பாவம்னா என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஸோ ஒன்லி டெஃபினிஷன் ஆஃப் சின் என்னது? இட் இஸ் டு டிரான்ஸ்கிரஸ் த லா ஆஃப் காட். அப்போ பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். சரிங்களா? அப்போ பாவம் என்பது பிரமாணத்தை மீறுவது தான் பாவம். இதே போல ஒத்த வசனம் பைபிள் எங்கேயாவது இருந்தால் போடுங்க பார்க்கலாம். பிரமாணத்தை மீறினா தான் நம்ம பாவம் செய்கிறோம். இந்த லேவியராகமத்தில் 1ஆம் அதிகாரம் இல்லை 4வது அதிகாரம் கற்பனையை மீறி பாவம் செஞ்சாங்க அப்படிதான் இருக்குதான்னு பாருங்க. இல்லை வேற ஏதாவது கூட கற்பனையை மீறி பாவம் செஞ்சாங்கன்றது வேற வசனம் இருக்குதா? கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்கலாம். சரி, அப்போ கற்பனையை மீறுவது தான் பாவம். என்ன, இப்போ ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்கினேன். ரோமர்
7ஆம் அதிகாரம். அப்போ கற்பனையை மீறுவது தான் பாவம். இப்போ கற்பனையை மீறி தேவன் கொடுத்த ரூல்ஸை மீறும்போது நம் குற்றவாளிகளாக மாறிவிடுகிறோம். இப்போ ரோமர் 7க்கு வாங்க. ரோமர் 7 வசனம் 7 பாருங்களேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. என்னவா? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. அப்ப எந்த கற்பனை? பாவம், எனக்கு பாவம்னா என்ன என்பது நியாயப்பிரமாணத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. நியாயப்பிரமாணம், எந்த நியாயப்பிரமாணம்? குழப்பி விட்டுருவாங்க மக்கள். தெளிவா புரிஞ்சுக்கணும்னு இருக்கா எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இச்சையாதிருப்பாயாக என்ற நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. உங்களுக்கு புரியுதா? அப்ப 10 பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். இதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாவம் இன்னதென்று எப்படி நமக்கு தெரியும்? நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் தெரியும் பாவம்னா என்னன்ட்டு. சரிங்களா? பாவம் என்பது எனக்கு தெரியாது. பிரமாணம் இருந்தா தான், பிரமாணத்தின்படி தான் தெரியும். பாருங்க, நாட்டு சட்டத்தை வச்சுதான் இவன் குற்றவாளி, இவன் நிரபராதின்னு சொல்லி பிரிப்போம் இல்லையா? அப்ப சட்டமே இல்லைன்னா யார் குற்றவாளி, யார் நிரபராதி? உங்களுக்கு புரியுதா? அப்ப நமக்குள் இருக்கக்கூடிய பாவத்தை எதை வச்சு வகை பிரிப்பது? இது பாவம், இது பாவம் இல்லை, இது நீதி. எதை வச்சு பிரிப்பது? சட்டம்தான். தேவன் கொடுத்திருக்கிற 10 கட்டளையின்படிதான் இவன் பாவி, இவன் நீதிமான் என்று நம்ம பிரிப்போம். அப்ப நம்மளுடைய பாவங்களை இது பாவம் என்று சுட்டி காட்டுவது நம்முடைய பிரமாணமாகும். உங்களுக்கு புரியுதா? அப்ப பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். பிரமாணம் பாவம் எங்க இருக்குதோ அது பாவம்ன்றத சுட்டி காமிச்சிடும். என்ன பாருங்க, உலகத்துல ஒருத்தர் தப்பு செஞ்சவன் அவனுக்கு குற்ற உணர்ச்சி வருது. என்ன அர்த்தம்? அவன் எங்க இருந்தாலும், அவன் எவ்வளோ பாவத்தை மூடி மறுத்திருந்தாலும் அவனுக்கு உள்ளாக ஒரு குற்ற உணர்வு வருது. அது எதனுடைய அடையாளங்க? சட்டான்னு ஒன்று இருக்கு ராஜ்யத்துல. ஆகையினால அந்த சட்டத்துக்கு மீறினபடினால ஊர் உலகத்துக்கெல்லாம் தவறுகளை மறைச்சிருக்கலாம், அல்லது மறைச்சு கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனா பாவம் பாவம் அப்படின்னு மனசாட்சி சொல்லிட்டே இருக்குது. எதனால? சட்டம்னு ஒன்று இருக்கிறதுனால மனசாட்சி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. அப்ப பாவத்தை எது சுட்டி காட்டுவது? மன்னிக்கவும், பாவத்தை எது சுட்டி காட்டுவது? பிரமாணம் தான் சுட்டி காட்டுது. இப்ப பிரமாணம் பாவத்தை சுட்டி காட்டுது இல்லையா? ரோமர் 7 வசனம் 12 பாருங்களேன். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனை பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஏன்னா நியாயப்பிரமாணம் பாவமோ? எப்ப அதுல ஒரு தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அது பரிசுத்தமானது, அது நீதியானது. 3வது என்ன சொல்லுச்சு? ரோமர் 7:12. 1 பரிசுத்தம், இன்னொன்னு நீதி, இன்னொன்னு 3வது சொல்லுங்க பார்க்கலாம், நன்மையானது. அப்ப ஏதோ நன்மை 10 பிரமாணத்துல இருக்கிறது. அந்த நன்மையை புரிஞ்சிக்காதனால தான் நம்மெல்லாம் பிரமாணத்தை மீறி பாவம் செஞ்சோம். நம்ம பாவம் செஞ்சிட்டோன்றத பிரமாணம் சுட்டி காட்டுச்சுங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? பிரமாணத்தை மீறுவது தான் பாவம். சரிங்களா? வாட் இஸ் த ஒன்லி டெஃபினிஷன் ஆஃப் சின்? இட் இஸ் சின் டு பிரேக் த லா ஆஃப் காட், டு டிரான்ஸ்கிரஸ் த லா ஆஃப் காட். அதுதான் விஷயம். அப்ப நான் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய பிரமாணத்தை மீறினால் பாவம். அந்த பாவம் செய்துவிட்டோம் என்பதை பிரமாணமே சுட்டி காட்டுகிறது. சுட்டி காட்டுகின்ற பிரமாணம் அழுக்கானதா? இல்லை, நீதியானது, பரிசுத்தமானது, மேலும் அது நன்மையானது. சரி, என்ன நன்மைங்க இருக்குது? என்ன நன்மை இருக்குது? மத்தேயு 22 வாங்க. மத்தேயு 22 ரொம்ப அழகான ஒரு விஷயங்க. மத்தேயு 22 ரொம்ப ஆழமான விஷயமும் கூட. மத்தேயு 22 வசனம் 38 பாருங்க. ஓகே, 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. யார? உன் தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவது, முழு மனசோட அன்பு கூறுவது. இது முதலாம் கற்பனை, பிரதான கற்பனை. வசனம் 39. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. அப்ப எது முதலாவது கற்பனை? நீ தேவனை பிரதானமாக அன்பு கூற வேண்டும். 2வது கற்பனை என்ன? தேவன்கிட்ட எப்படி அன்பு கூறணியோ அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும்.
உன் முழு மனசோட எப்படி தேவன்ட்டு அன்பு கூர்ந்தியோ உன் முழு மனசோட கூட நீ பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். சரி, அப்ப பிரமாணம் என்ன சொல்லுது? எப்படி அன்பு கூறலாம் என்கிற வழியை நமக்கு காட்டுகிறது. அப்ப எப்படிலாம் நம்ம தேவன்ட்டு அன்பு கூறலாம்? இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லவா? எப்படிலாம் அன்பு கூறலாம் என்பதை முதல் 4 கட்டளைகளும், எப்படி பிறனை அன்பு கூறலாம் என்பதை மற்ற 6 கட்டளைகள் நமக்கு சொல்லுகிறது. சரி, இன்னும் கூட கொஞ்சம் பாடத்துக்கு ஏற்ற சொல்லணும்னு சொன்னால், நமக்கும் தேவனுக்கும் உறவுல நெருக்கம் வர வேண்டுமானால் 4 அம்சங்கள் முக்கியம். நமக்கும் மற்றவர்களுக்கும் உறவுல நெருக்கம் வர வேண்டுமானால் 6 அம்சங்கள் முக்கியம். இப்போ தேவனோடு நெருக்கம் இல்லைன்னா முதல் நாளில் ஏதோ காலி, இல்லை 4மே இல்லைன்னு அர்த்தம். நமக்கும் பிறருக்குமான அந்த ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால் இந்த 6ல் ஏதோ ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அப்போ முதல் 4 சட்டங்கள் இருக்க, அந்த 4 சட்டங்கள் எதற்கு? தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு தான் அந்த 4 சட்டம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 7ஆம் நாளோ தேவனாக கர்த்தருடைய ஓய்வு நாள். இப்போ எது ஓய்வு நாள்? 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள். அதுதான் அங்கே சொல்கிற விஷயம். 7ஆம் நாளோ உன் தேவனாக கர்த்தருடைய ஓய்வு நாள். இப்போ அந்த முழு நாள், ஒரு நாள் முழுவதும் தேவன் கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த நாள் எதற்கு? தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்காக ஒரு முழு நாளை ஆண்டு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த முழு நாளை நம்ம தேவன்கிட்ட கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம தேவன்கிட்ட ஐக்கியமாக இருக்க முடியாது, தேவனோட நெருங்கி ஜீவிக்க முடியாது. அப்போ தேவன் நெருங்கி ஜீவிப்பதற்கு 7ஆம் நாள் ஓய்வு நாள் தேவைப்படுதா? அப்போ 7ஆம் நாள் ஓய்வு நாள் அது ஒரு சட்டம் அல்ல, அது சட்டம் மாத்திரம் அல்ல, அது தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு அது ஒரு பாலமாக இருக்குது. அதே போலதான் முதல் கற்பனை, அதே போலதான் 2ஆம் கற்பனை, அதே போலதான் 3ஆம் கற்பனை. ஒவ்வொரு கற்பனையும் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு உதவி செய்யுது. தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு தடையாய் இருப்பது விக்கிரக ஆராதனை, தேவனை தூஷிப்பது. புரியுதா? சரி, இப்போ அதே போல நாம் பிறரிடத்துல நெருங்கி ஜீவிப்பதற்கு எத்தனை கற்பனைன்னு சொன்னேன்? 6 கற்பனைன்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் ஒருத்தரை வெறுப்போடு இருக்கிறேன், நான் ஒரு கொலை வெறியோடு இருக்கிறேன்னு சொன்னால் நம்ம அவரோடு ஐக்கியமாக இருக்க முடியுமா? சரிங்களா? வெறுப்பை தூக்கி போட்டால் தான் ஐக்கியம் வரும். வெறுப்பு இருக்கிற இடத்துல அந்த நபரோடு நான் சமரசமாக பேசிகிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது 6 கட்டளைகள் நம் மனிதனோடு நெருங்கி வாழ்வதற்கான வழிமுறையாகும். சரி, இன்னொரு கட்டளை நான் சொல்கிறேன். கொலை செய்யாத என்ற கட்டளை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. அந்த கட்டளையை மீறி நான் கொலை செய்யும் பொழுது என் சகோதரன் நான் நெருங்கி ஜீவிக்க முடியுமா? கொலை செஞ்ச பிற்பாடு முடியாது. அதே மாதிரி கொலை செய்யாதே என்ற கட்டளையானது எப்படி உறவை காப்பாற்றுகிறதோ அதே மாதிரி தான் இன்னொரு கட்டளை, விபச்சாரம் செய்யாத. விபச்சாரம் செய்கிறது யாரோடு நெருங்கி ஜீவிக்க விடாது, யாரோடு நெருங்கி உறவு கொள்ள விடாது. கட்டின கணவனோடு கட்டின மனைவியோடு நெருங்கி ஜீவிக்க விடாது. அப்ப கணவன் மனைவி உறவை பாதுகாப்பது எது? இந்த 7வது கட்டளை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப ஒவ்வொரு கட்டளையும் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கான ஒரு வழியாகும். 6 கட்டளைகள் நாம் எப்படி சக மனுஷனோடு நம்ம நெருங்கி ஜீவிக்கலாம் என்பதற்கான ஒரு வழிமுறையாகும். ஆக கட்டளையை மீறுவதுதான் பாவம். அந்த பாவத்தை சுட்டி காட்ட வந்ததுதான் பிரமாணம். அந்த பிரமாணத்துல அழுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பிரமாணம் நன்மையானது. என்ன நன்மையானது? அது உறவை பாதுகாக்கிறது. யாரோடு உறவை பாதுகாக்கிறது? தேவனோடு நெருங்கி இருக்கிற உறவை அது பாதுகாக்கிறது. 4 சட்டங்கள் மூலமாக அந்த உறவை நாம் வைத்துக் கொள்ளலாம். 6 சட்டங்கள் மூலமாக நாம் பிறரோடு உறவுகளை மெயின்டைன் பண்ணலாம். ஆனா என்ன ஆயிருச்சு? இப்ப சாத்தான் ஒரு வேலை செஞ்சிடறான். என்ன செஞ்சிடறான்? வலு சர்ப்பமானது அது தேவனுடைய கற்பனைகளை கைக்குள்ளரோடு யுத்தம் பண்ண போயிற்று. வெளிப்படுத்தல் 12:17. எங்கெல்லாம் கற்பனை இருக்குதோ அங்கெல்லாம் அதை எதிர்த்து வந்துடும். ஏன்னா தேவனோடு உறவு கொண்டா அதுக்கு பொறாமை, மனுஷனோடு உறவு கொண்டா, சமுதாயத்தோடு நல்ல உறவுல இருந்தா அங்க பிரச்சனை. ஆக என்ன செய்வான்? பாவம் வசீகரமா காட்டி ஷார்ட்கட்ல பூந்து
பிரமாணத்தை மீற வைப்பான். இது ஒரு வகை. ரெண்டாவது வகை, இன்னொன்று, பாவம் செய்ய வைக்காம பிரமாணத்தை தேவனுக்கு மேல உயர்த்தி பிடிப்பான். இந்த பிரமாணம் என்பது எது? உறவுக்காக தான் பிரமாணம். இந்த பிரமாணத்தின் வழியாக உறவுகளை மேம்படுத்தலாம். முதல் 4 தேவனோடு நெருங்கி ஜீவிக்கலாம், அடுத்த 6 மனிதர்களோடு நெருங்கி ஜீவிக்கலாம். ஆனா பிரமாணத்தை கைகொள்ளுவாங்க சில பேரு, ஆனா உறவுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அவங்க தேவனை தான் வணங்குவாங்க, விக்கிரகார்த்தனை கிடையாது, ஓய்வு நாளை ஆசரிப்பாங்க, அவங்க தூஷிக்க மாட்டாங்க. ஆனா உறவுல இருந்தாங்களா? இல்லை. அவங்க கொலை செய்ய மாட்டாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, களவு செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ரைட். ஆனா உறவுக்குள்ள இருக்கிறாங்களா? இல்லை. இந்த கற்பனையினுடைய நோக்கம், கற்பனையே முடிவல்ல. கற்பனை ஒரு பாலம் மாதிரி, எங்க போகணுமோ அங்க போய் சேர்த்து விட்டுரும். எங்க போய் சேரணும்? தேவனோடு உறவுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும், மனிதர்களோடு உறவுக்குள்ள அங்க போய் சேர்க்கும். அப்ப நீங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? கற்பனையினுடைய நோக்கம் புரியுதா? கற்பனையினுடைய நோக்கமே நம்ம தேவனோடு உறவு கொள்வதற்காக தான், மனிதர்களோடு உறவு கொள்வதற்காக தான் இந்த கற்பனையே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கிறீங்களா? கற்பனையினுடைய நோக்கம் என்ன? கற்பனை என்ன செய்யுது? என்ன? கற்பனையினுடைய நோக்கமே உன்னை உறவு கொள்ள வைக்குது. ஆனா நான் மீறும் பொழுது நான் பாவியாயிடுறேன். இப்ப அந்த பாவத்தை சுட்டி காட்டுற பணிக்குள்ள போயிருது. எனக்கு நன்மை செய்கிற விஷயம் எனக்கு என்ன செய்யுது? இப்ப அடுத்தது கற்பனை எனக்கு தவறை சுட்டி காட்டுகின்ற வேலையில இறங்கிறது. ஆக கற்பனை என்ன செய்யும்? என்ன? பாடம் நம்பர் 2, கற்பனை என்னோட உறவை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுகின்றது, தேவனோடு மனிதனோடு. 3வது பாடம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுவதே கற்பனை தான். கற்பனை நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டும் கருவி. ஏற்கனவே ஒரு விஷயம் படித்தோம், பாவம் ரொம்ப வசீகரத்தன்மை உள்ளது. 2வது, கற்பனை நம்முடைய உறவை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாலம். 3வது, அந்த பாலத்து வழியா போகல அப்படின்னா நீ கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் டொயின்னு போய் காட்டும். காட்டிங்களா? ரெட் சிக்னலை காமிச்சிடும். சரி, பாவம் என்ன செய்யுன்னு புரிஞ்சிட்டோமா? அடுத்தது கற்பனை என்ன செய்யுன்னு சொல்லி புரிஞ்சிட்டோமா? சரி, இப்போ உறவுக்குள் வளர வேண்டிய நான் உறவுல இல்லை, பாலத்தில் நடந்து தேவனையும் மனுஷனோடு நல்லா சூப்பராக இருக்க வேண்டிய நான் இல்லை, விழுந்து கிடக்கின்றேன். இப்போ என்ன செய்யறது? கற்பனை என்ன செய்யும்? ஆண்டவர் ஏதாவது செய்வாரா? பார்த்து முடிக்கலாமா? இப்போ அடுத்தது சுவிசேஷம் என்ன செய்யும்? கலாத்தியர் 2:16 பாருங்க. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நம்ம விழுந்து கிடக்கிறோம், பாலத்தின் வழியா போய் அந்த உறவுக்குள்ள போயிடணும். அந்த பாலத்தின் வழியா போய் நம்ம மனுஷனுடைய உறவுக்குள்ள போயிடணும். ஆனா அந்த பாலத்தின் இடரை கீழே விழுந்துடுறோம். இப்ப என்னுடைய முயற்சியில மீண்டும் பாலத்தை எட்டி பிடிக்க முடியுமா? அதுதான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனாவது நீதிமானாக்க முடியுமா? வசனம் சொல்லுது முடியாது, நீதிமானாக முடியாது. ரோமர் 3:28 பாருங்க என்ன சொல்லுது. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளே அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். என்னவா? மனுஷன் கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஒரு மனுஷன் அவன் விசுவாசத்தினால நீதிமானாயிடுறான். சரி, இன்னொரு வசனம் படிக்கலாமா? பிலிப்பியர் 3:9 பாருங்க. 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும். கவனிக்கணும், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும். என்ன படிக்கணும்? பாவம்னா என்னன்னு முடிச்சாச்சு, கற்பனை என்ன செய்யும்ன்றது முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது சுவிசேஷம் என்ன செய்யும்? தேவன் என்ன செய்யறாரு? பாவம் செஞ்சவனுக்கு என்ன செய்யறாரு? கற்பனையினால நீதிமானாக முடியாது. நான் திரும்ப திரும்ப கற்பனையே கைகொள்ளும் நினைச்சேன்னு சொன்னா முடியாது. அந்த கற்பனையை கைகொள்றதுக்கு இன்னொரு பாலம் தேவை. கற்பனை வழியா உறவுக்குள்ள போயிருக்கணும். கற்பனையிலேருந்து கீழே விழுந்துட்டேன், இப்போ திரும்பி எட்டி பிடிக்கிறேன், பாலத்தை எட்டி பார்க்குறேன், எட்டி வைக்க முடியல. இப்போ அது எப்படி எட்டுறது? அதுதான் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும்
விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். என்னமா அங்க படிச்சோம், முதல் வசனம் படிச்சோம், கிரியினால் நீதிமான் ஆக முடியாது. அடுத்தது விசுவாசத்தால் தான் நீதிமான் ஆக முடியும். விசுவாசத்தால என்ன பெற முடியுமா? கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தினால் தேவனுடைய நீதியை, விசுவாசத்தின் மூலமாக தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து, அப்ப அந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப சுய நீதி, நியாயப்பிரமாணத்தினால் சுய நீதியை பெறாம தேவனுடைய நீதியை பெறுறோம். அது என்ன தேவநீதி? தேவனுடைய கீழ்ப்படிதல், தேவனுடைய அந்த குவாலிட்டியான அன்பு. நான் மீண்டும் விழுந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து பிடிக்குன்னு பார்க்குறேன். அது சுயநீதி. ஏன்னா அது வெளித்தோற்றத்தை மாற்றும், ஆனால் ஆழமான அன்பை எனக்கு கொடுக்காது. அப்போ தேவனுடைய நீதியை நான் பெற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ பிரமாணத்தை கைகொள்ளாமல் நான் விழுந்துட்டேன். திரும்பவும் பிரமாணத்தை கைகொள்ள முடியுமா என் பலத்தில்? இல்லை. விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? தேவனை விசுவாசிக்கணும். தேவனை விசுவாசம் தான் உண்டாகுது, தேவ நீதி உண்டாகிறது. அப்படின்னா அவரை விசுவாசிக்கும் போது நான் கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படி கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? அப்போ இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே வரோம் நம்ம. அப்போ நீதிமான் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அடுத்த கிளாஸில் படிக்க போகிறோம்ல. இருந்தாலும் 10வது பாடம் எப்படி நீதிமான் ஆகிறது அப்படின்னு தான். இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம். நீதிமான் ஆகிறதுனா ஒரு எளிமையான வார்த்தை. முதல்ல அது பாவ மன்னிப்பு, அதுக்கப்புறம் பிரமாணத்துக்கான கீழ்ப்படிதல். அப்போ நான் எப்படி பாவ மன்னிப்பு பெறுவது? நான் எப்படி பாவத்தின் மீது ஜெயம் பெற்று கற்பனையை கீழ்ப்படிவது? எல்லாம் கிறிஸ்துவினுடைய நீதியினால, என்னுடைய பலத்தில் அல்ல, கிறிஸ்துவினுடைய மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினால நான் மன்னிப்பை பெறுகிறேன், பலத்தை பெறுகிறேன். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அழகான விஷயத்தை இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலேயே சொல்கிறார். மத்தேயு 7 வசனம் 21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. வசனம் 22, அந்நாளில் அநேகரனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஒரு காலம் அறியவில்லைன்னா ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சோமே, சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் தேவனை அறியலை. யாரெல்லாம் கற்பனை கை கொள்றாங்களோ அவங்கெல்லாம் தேவனை அறியறாங்க. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ பிசாசை துரத்தலாம், நீ தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், நீ அற்புதம் செய்யலாம், ஆனால் நான் உன்னை அறியவில்லை, நான் உன்னை அறியவில்லை, நீ என்னோட உறவுக்குள் இல்லை. அப்போ ஆண்டவருடைய உறவுக்குள் இல்லாமலேயே பிசாசுகள் துரத்துற பிஸ்னஸில் இருக்கலாம். ஆண்டவரை அறியாமலேயே தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிஸ்னஸில் நம்ம இருக்கலாம். தானியேல் 2, தானியேல் 7, வெளிப்படுத்தல் 13 டாப் டக்கர் எல்லாம் சூப்பராக போட்டு நம்ம ரிப்போர்ட்டெல்லாம் அருமையாக கொடுக்கலாம் பாருங்க. ஆனால் தேவனை அறிந்திருக்கிறோமா? தேவனோட நெருங்கிய ஜீவித்துக்குள் இருக்கிறோமா? இல்லை, நான் எங்கள் வீட்டில் என்னுடைய பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் நோக்கம் இங்கே வேலைக்கு போயிடணும், என்ன இந்த கல்லூரியில் போய் படிக்கணும், அதல்ல. இவங்களை திருமணம் முடிக்கணும், அதல்ல. இதெல்லாம் அது நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய நோக்கம் நம் தேவனோடு இருப்பது தான். மற்ற விஷயங்கள் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், அவ்வளோதான் விஷயம். அப்போ வாழ்க்கையோட லட்சியம் என்ன? இன்று தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும், அந்த உறவை காப்பாற்றிக்கணும். ஆனால் ஊழியர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க, ஊழியர்கள் பிசாசை துரத்துறாங்க, ஊழியர்கள் அநேக அற்புதங்களை செய்கிறாங்க. தேவனுக்காக உழைக்கக்கூடிய ஊழியர்களே தேவனோடு உறவுக்குள் போகாம மிஸ் ஆகிறாங்க. எவ்வளவு பெரிய வஞ்சனை! அந்த அந்த வஞ்சிக்கிற தன்மை எப்படி போதகர்களை, ஊழியர்களை, தன்னார்வ ஊழியர்களை ஏமாத்துது அப்படின்னா, பிஸ்னஸையே செய்கிறவங்கள எப்படி ஏமாத்தும்? என்ன உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? தேவன் தேவன் தேவன், பைபிள் 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 சொல்லி போறவங்களையே அந்த நோக்கத்தை அடையாம, பாலம் தான் இந்த சேவை தான் நோக்கம், சேவை நோக்கம் அல்ல.
உங்களுக்கு புரியுதுங்களா? சேவை நோக்கம் அல்ல, கீழ்ப்படிதல் நோக்கம் அல்ல. கீழ்ப்படிதலையும் கடந்து நம்ம உறவுக்குள் போகணும். பாலம் தான் அந்த கீழ்ப்படிதல். அந்த எதுக்கு நோக்கம் என்ன? தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணும், தேவனை புரிஞ்சுக்கணும், மனுஷனை புரிஞ்சுக்கணும். என்ன அப்ப பாருங்க, இவங்க தேவனை புரிஞ்சுக்கிட்டாங்களா? அறியவில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் அவனை அறியலப்பா, ஆனா நான் பிசாசு துரத்தினேனே, எனக்கு தெரியாது. நீ அற்புதம் செஞ்சேன் நானு, எனக்கு தெரியாது. நான் தீர்க்கதரிசனம் முறைத்தேனே, எனக்கு தெரியாதுப்பா. கவனிச்சிங்களா நீங்க? அப்ப கற்பனை என்ன செய்யுது, பாவம் என்ன செய்யுது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒரு மனுஷனை நீதிமானாக்குகிறார். யாரை நீதிமானாக்குகிறார்? விசுவாசத்தின் மூலமாக ஒரு மனுஷனை நீதிமானாக்குகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவனை மன்னிக்கிறார், அவனுக்கு பலன் தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுதான் யோவான் 14:15 சொல்லுது. என்ன? யோவான் 14:15 பாருங்க. வசனம் 15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். என்ன? ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கு அவர் என்ன செஞ்சார்? என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவுவதற்கு சொந்த இரத்தத்தை சிந்தினார். உங்களுக்கு புரியுதா? அப்ப நாம் பாலத்துல போய் ஒரு இலக்கு அடையணும். அந்த இலக்கு தான் தேவனை புரிந்து கொள்ளுதல், மனுஷனை புரிந்து கொள்ளுதல். இப்போ பாலத்துல கீழே விழுந்துட்டேன், திரும்பவும் அந்த பாலத்தை எப்படி எட்டி பிடிப்பது? ஒரு ஏணி இருக்கிறது. அந்த ஏணி யாரு? அதுல தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கிறார்கள். அந்த ஏணி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவின் மூலமாக நான் மீண்டும் பிரமாணத்தை நான் கைக்கொள்கிறேன், மீண்டும் எனக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அப்போ அந்த மன்னிப்பின் மூலமாக நான் பலன் அடைகிறேன், நான் பிரமாணத்தை கைக்கொள்கிறேன். இப்போ அவருடைய அன்பிற்காக நான் பிரமாணத்தை கைக்கொள்கிறேன். நான் விக்கிரகம் செய்கிறது வணக்கம் பண்ணுறதில்லை. நான் அவர் நாமத்தை பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறேன். அவருடைய ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்கிறேன். தாய் தகப்பனை நேசிக்கிறேன். விபச்சாரம் நான் செய்கிறதில்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பிரமாணத்தையும் கருத்தாக நான் பார்க்கிறேன். அப்போ என்னுடைய மனமானது அப்படி தான் காத்திருக்கிறது. சரிங்களா? அப்போ நீங்கள் யோசிங்க, பாவம் என்ன செய்யுதுன்னு புரிஞ்சிட்டோமா? நம்ம வஞ்சிக்குது. பிரமாணம் என்ன செய்யுது? உறவுக்குள் காப்பாற்றுகிறது. உறவுலேருந்து விழுந்துட்ட போது பாவத்தை சுட்டி காட்டுகின்ற கருவியாக செயல்படுகிறது. அடுத்தது என்ன செய்யுது? பிரமாணம் நீதிமானாக்குமா? பிரமாணம் நீதிமானாக்கவே ஆக்காது. என்னை மன்னிப்பது கிறிஸ்து. இப்படி மன்னிக்கிறார். எனக்காக அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி மன்னிக்கிறார். அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த அவருக்காக சிந்தின அந்த ரத்தம் எவ்வளோ பெருசுன்றதை புரிஞ்சுக்கிறதுனால இனிமேல் பிரமாணத்தை கைகொள்றது இல்லை, நான் கிறிஸ்துவுக்காக கற்பனை கைகொள்றேன். இன்ட்ரெஸ்டிங். கிறிஸ்துவுக்காக பிறரை நேசிக்கிறவங்களா மாறுறேன். என்ன? அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள் இருக்கிறேனா? அப்போ பாவம், கற்பனை, சுவிசேஷம். சுவிசேஷம் என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? கிறிஸ்துவை பற்றின செய்தி தான் சுவிசேஷம். கிறிஸ்துவை பற்றின நற்செய்தி தான் சுவிசேஷம். கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்க முடியுமா? ஒரு நற்செய்தி இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு எல்லா பலனும் உண்டு. கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு முன்பாக எல்லாமே ஒண்ணுமில்லாமல் போயிடும். அந்த அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் முற்றிலும் ஜெயிக்கிறவங்களாக மாறுவோம். சரிங்களா? அப்ப அந்த மேலான பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க பாவத்தினுடைய வசீகரத்தினால ஏமாத்தப்பட்டு அசிங்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறீங்களா? மீண்டும் மீண்டும் பிரமாணத்தை கைகொள்ளணும் உங்க சொந்த பலத்துல கைகொள்ளணும்னு சொல்லி நினைச்சு நீங்க விழுந்து கிடக்குறீங்களா? தேவன் இன்றைக்கு உங்க பாவத்தை மன்னிக்கட்டும் விரும்புகிறார். உங்களுக்கு மீண்டும் பலன் தர விரும்புகிறார். பலன் கொள்ள விரும்புறீங்களா? மீண்டும் அந்த கற்பனை என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரை அறிய நீங்க விரும்புறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த வீடியோ பார்க்கிற ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. மன்னிப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க, நிம்மதியை கொடுத்து ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல அவங்களுக்கு வீக்னஸ் இருக்கிறதோ அந்த வீக்னஸை ஜெயிப்பதற்கு பலன் தாங்க. எங்க விழுந்தாங்களோ எழுந்திருக்கவும் சிறகடித்து பறக்கவும் உதவி செய்யுங்க.
இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.